ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோலராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல பொழுதாக எங்களுக்கு விடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருமே வீட்டில் இருக்கிறோம். அதனால் நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு மூவி, சாயந்தரம் நல்ல விதமாக ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் இன்றைய பொழுது இப்படி முடியணும்னு ஆசைப்படுறோம். கடவுள் எப்படி விதிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதை நான் முதல்ல தண்ணியில் வச்சுருந்தேன். தண்ணியில் வைக்கக்கூடாது, மண் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா மண்ணுக்கு மாற்றிட்டேன். இதனால் பர்ஃபெக்டாக தான் வந்துட்டுருக்கு இந்த வெளிச்சத்துக்கு. இது முன்னண்டே வச்சுட்டு இருந்தேன். ஒரு மாதமாக வச்சுருக்கேன். ஒரு மாதம் இல்லை, 2 மாதமாக வச்சுருப்பேன். ஆனால் இது தண்ணியில் வைக்கக்கூடாதான். பாருங்கள் எப்படி வந்துடுச்சு. ஆக ஒன்று வச்சு செஞ்சால் தான் அது நமக்கு ஒரு அனுபவம் வருது. இது வைக்கலாம், இது வைக்கக்கூடாது. அதனால் டோட்டல் டேமேஜ். ஆனால் 2 மாதம் நல்லா இருந்துச்சு, பளிச்சுன்னு. 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இதே தண்ணியில் வச்சுருந்தா ஒரு வருஷத்துக்கு வச்சுருந்துருக்கலாம். சரி, அடுத்தது திருப்பி கண்டிப்பாக வாங்குவேன். அதை மண்ணில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி சமையல் வீடியோ வராது. நான் என்ன செய்கிறேன்றதை மட்டும் தான் பார்ப்பீங்க. ஏன்னா சமையல் வீடியோவோடு நான் போட்டேன்னா வீடியோ பெருசாகிடும். இன்றைக்கி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் சின்னதாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மீன் குழம்பு தான். இது என்ன மீனுன்னா தொராது ரோயால்னு சொல்கிறது. ஃப்ரான்ஸில் இதுக்கு பேர் தொராது ரோயால். இந்த மீன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊரில் நெய் மீனுன்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி சொல்லலாம், வஞ்சனை மீன் கூட அந்த மசாலாலாம் போட்டு பொரிச்சாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வரும். இது நீங்கள் எப்படி பொரிச்சினாலும் இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வவா மீனுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்கும். இது நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் செய்வேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எஸ்பாயின்லேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க. ஆர்பர்லேருந்து நேரடியாக பிடிச்சி அப்படி கம்மியத்தில் எடுத்துன்னு வருவாங்க, ஐஸில் போடாமல். அப்போ நம்ம அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கிறதுனால நம்ம அடித்து கேட்கும்போது சொல்லிவிடுவாங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே கர்த்தமாக வாங்கிப்போம். ஒரு கார்ட்டூனில் உங்களுக்கு ஒரு 6 கிலோ இருக்கும். 6 கிலோ மீனுன்றது 12 மீன் வரும். நாங்கள் அப்படியே ஒரு 2 கார்ட்டூன் 3 கார்ட்டூன் வாங்கிப்போம். அது ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ருவோம். அதுக்குள்ளே திருப்பி அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக வரும், வாங்கிப்போம். இந்த மீன் வாங்கி நாங்கள் சேவ் பண்ணுறது இப்படி தான். ஆனால் இது நேரடியாக போய் கடையிலையும் வாங்கலாம். ஆனால் இந்த மீன் இங்கே கொஞ்சம் விலை கூட. நேரடியாக போய் நம்ம மர்ஷிலையோ கடையிலையோ வாங்கினா 1 கிலோ உங்களுக்கு ஒரு 10 யூரோ அப்படி வரும். இப்போ நம்ம அந்த ஆர்பரில் சொல்கிறோம் இல்லையா, அவர் நேரடியாக கொண்டாந்து நமக்கு லிவரேஷன் பண்ணும்போது 1 கிலோ நமக்கு 7 யூரோ அப்படின்னு கொடுப்பார். அது நம்ம கார்ட்டூனாக எடுக்கிறதுனால. அதனால் எது எக்கனாமிக்கோ அதை எடுத்துக்கணும். அது 2வது உங்களுக்கு நேரடியாக அங்கே ஆர்பர்லேருந்து அவங்க பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வரும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கணும். வைங்களா, இதை நீங்கள் என்ன விதமாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். மீன் பொரித்து குழம்பு வைக்கலாம், சாம்பார் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம், மீன் அசாது செய்யலாம். எப்படி செஞ்சாலும் இந்த மீன் 100% நல்லா தான் இருக்கும். இந்த மீனோட தலை இருக்கும் பாருங்கள். நம்ம ஊரில் கொடுவா மீன் தலை, வஞ்சன மீன் தலையெல்லாம் போட்டு குழம்பு வைப்போம். அந்த குழம்புக்குன்னே ஒரு மாங்காய் போட்டு வைக்கிற அந்த தலைக்குன்னே அடிமையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறோம் அதுக்கு. அது மாதிரி இந்த மீனோட தலை கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும் வைங்களேன். ஏன்னா இந்த வீட்டில் ஒரு 2 பேர் சாப்பிட மாட்டாங்க, 3 பேர் சாப்பிடுவோம். சரி, சாப்பிடாதவங்க விடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோன்னு அவங்களோட திசைத்து வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். அது வேறு விஷயம். இன்றைக்கி இந்த மீன் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நான் பொரிச்சி மீன் குழம்பு வைக்க போகிறேன். நான் இந்த மீனுடைய ரெசிபி நிறைய போட்டிருக்கேன், பொரிச்ச மீன் குழம்பு. அதனால் நான் அந்த வீடியோ போட மாட்டேன். செய்யறதை மட்டும் கடையில் கொஞ்சம் காட்டுறேன். கொஞ்சம் மீன் ரெடி பண்ணி உள்ளே வைக்க போகிறேன். நாளைக்கு மீன் அசாது செய்கிறதுக்கு. இன்றைக்கி மீன் குழம்பு வந்துருச்சா, கொஞ்சமாக வரும். மீனுக்காக புளி ஊற வச்சுருக்கேன், உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர புளி சீக்கிரத்தில் ஊறாது. அதனால் இதை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்படி ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எங்கே தொக்கி எங்கே முடியுதுன்னு பார்ப்போம். நான் ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். இந்த ரெசிபி பிள்ளைங்க தான் கேட்டிருந்தாங்க, மீன் குழம்பு தான் வேணும், அதுலேயே பொரிச்ச மீன் குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கறின்னு வேணாம், மூஞ்சல் அடித்த மாதிரி இருக்குன்னு. அதுக்கு அவங்க காம்பினேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொரிச்ச மீன் குழம்பு, மீன் பொரிச்சிடுங்க. அப்புறம் அது கூட இந்த கீரை. இந்த ஊரில் நம்ம ஊரில் பசலைக்கீரை, அரைக்கீரைன்னு இவ்வளோ வெரைட்டிஸ் கீரை இருக்கும். இந்த ஊரில் ஒரு 2 கீரைக்கு மேலே நம்ம எடுக்க முடியாது. அதில் எப்பினார்ன்றது மெயின். நம்ம ஒரு அரைக்கீரை முளைக்கீரை அளவுக்கு இந்த எப்பினார் கீரை கொஞ்சம் ஒர்த்தானது இந்த ஊரில். அதனால் கீரைன்னு செஞ்சால் எப்பினார் கீரை தான் முக்கால்வாசி ஃப்ரான்ஸில் நாங்கள் செய்வோம். இந்த கீரை ரெடிமேடாகவும் வாங்கலாம். இதுமாரி கோன்ஷிலே பண்ணி ஃப்ரீசரில் இருக்கும். உடனே செய்யணுன்னா நான் இது தான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா நான் கீரை அடிக்கடி செய்வேன். வாரத்தில் இப்படி ஒரு 2 தடவையாக சேர்த்துருவேன். மாதத்தில் ஒரு 6-7 தடவையாக சேர்த்துருவேன். இந்த கீரை அரைச்சி இருக்கும். அரைச்சி இப்படி பேஸ்ட்டு மாதிரி அப்படியே பல் வளர்க்குறோம்ல, அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கும்.
இதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே டெக்கோஷன் ஆகிடுச்சுன்னா அப்படியே உங்களுக்கு அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும். இந்த கீரை உடைய மெத்தட் எப்படின்னா இது அப்படி இது இன்னும் ஈஸியாக செய்யலாம்னு வைக்கலாம். இது வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை சின்ன வயசில் நான் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது மீன் குழம்பு ஊற்றி கொடுக்கும்போது அது காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கீரை எப்போதுமே அது கூட சேர்த்துப்பேன். இப்போ அந்த கீரையும் அந்த குழம்பும் சேர்த்து கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிட்டு பழகினதுனால அவங்க இவ்வளோ பெரிய பிள்ளைங்களை ஆனதுக்கப்புறமா இந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு இன்னும் மாறலை. அதனால் இந்த இதுதான் கேட்டிருக்காங்க. இந்த கீரையில் கிராம் ஃப்ரெஷ் போட்டு செய்வேன்னு வச்சுக்கலாம். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கீரை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுமாரி அவங்க நிறைய சின்னது கேட்டிருக்காங்க. என்னன்றது நான் உங்களுக்கு எடுக்கும்போது சொல்கிறேன். கடைசியாக முடிவுலேயே உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காட்டுறேன். வானல் வச்சுட்டேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெங்காயம் வெட்டிட்டேன். நான் எப்போதுமே வெங்காயம் வெட்டுறதுக்கு முன்னாடியே வானல் வச்சுருவேன். என்னோடய ஸ்பீடு என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் வெங்காயம்லாம் வெட்டி வச்சுக்கிட்டு நான் வந்து வானல் வச்சு அதுக்கப்புறம் சூடாகி அதை கையில் வச்சு, அதனால் நான் எவ்வளோ சீக்கிரம் வெட்டுவேன்னு எனக்கு தெரியும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அது செய்வேன். அதனால தான் நான் 1 மணி நேரத்தில் சமைச்சிட்டு வெளியில் வர்றேன். அதனால் ஒரு வச்சு இப்போ இந்த கீரை தான் முதல்ல செய்ய போகிறேன். இன்றைக்கி எல்லாத்தையும் சுட செஞ்சு சுட சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நிற்கிறோன்றதே நாங்கள் எதையும் சூடு பண்ணுறோம். இதில் லைட்டாக உப்பு போட்டுப்போம். இதில் இப்போ கொஞ்சோண்டு காரத்துக்கு பட்டை மிளகாய் போட்டுப்பேன். இப்போ இது ஐஸாக இருக்கு இல்லையா, இப்போ இதை நான் மிக்ரோந்தில் வச்சு டெக்கோஷன்லேயே பண்ண போகிறேன். அப்போ சீக்கிரமாக ஆகிடும். நான் முன்னாடி காலையிலேயே எடுத்து வச்சுருக்கணும், வைக்கலை. அதனால் அதை ஒரு 5 நிமிஷம் வச்சேன்னா அதுக்குள்ளே அது கரைஞ்சிடும். இந்த வெங்காயம் கரைஞ்சி வர்றது, வெங்காயம் வதங்கி வர்றதுக்கும் அந்த கீரை கரைஞ்சி வர்றதுக்கும் சரியாக இருக்கும். மீன் கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, வீடியோ நான் தான் எடுக்கிறேன். இதை செய்கிறது என் பொண்ணு தான் செஞ்சிட்ருக்காங்க. என் பிள்ளைங்க எல்லாமே செய்வாங்க, சமைக்கிறதுலேருந்து எல்லாம் A to Z செய்வாங்க. அதுக்காக அவங்க வந்து படிப்பில் மக்குன்னு நினச்சிக்காதீங்க. படிப்புலேயே அவங்க எல்லாமே 100க்கு 100 மார்க் எடுக்கிறவங்க தான். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அது செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களே செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு நீங்கள் ரூமுக்குள்ளேயே உட்கார வச்சுருந்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க படிப்பில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, வாழ்க்கையில் மக்கா போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எது செய்யணுன்றதை அதையும் சொல்லி வைங்க. உங்களுக்கே திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை, நீங்கள் படுத்துடுறீங்க, இப்போ அந்த சமயம் யார் வந்து சமைப்பா? ஆள் வச்சா சமைப்பீங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு கஷ்டமோ இல்லை நீங்கள் திடீர்னு ஒரு ஊருக்கு போகிறீங்களோ அந்த சமயம் உங்களை விட சூப்பராக உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டை ஷேர் பண்ணுவாங்க. இது நான் உங்களுக்கு புத்தி சொல்லணுங்கிறதுக்கு சொல்லலை, எங்கள் வீட்டில் நடக்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லி வச்சதுனால என் பிள்ளைங்க எல்லாத்தையுமே செய்வாங்க. முதல் பொண்ணுலேருந்து கடைசி பிள்ளைங்க வரைக்கும் A to Z எல்லாமே செய்வாங்க. அதனால் இப்போ ஒரு திடீர் அவசரம் நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு டென்ஷனே இருக்காது. ஐயோ யார் பார்த்துக்கிறது, வீடை யார் சமைக்கிறது, அப்படிலாம் கிடையாது. நான் இருந்து பார்க்குறத விட நான் இல்லாதப்போ அவங்க இன்னும் அழகாக சரி பண்ணுவாங்க வீட்டை. அதனால் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, பெற்றவங்க உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் சொல்லி கொடுக்காம திடீர்னு ஒரு நாள் செய்யுங்கன்னு சொல்லி அதை அவங்க செய்யலைன்னு நீங்கள் அதுக்கப்புறம் போய் அவங்கள திட்டுனீங்கன்னா அது அவங்க மேலே தப்பு கிடையாது, உங்கள் மேலே உள்ள தப்பு தான். களவும் கற்றுமரன்னு சொன்னது இல்லையா, அதுக்காக வந்து திருடுங்க நான் சொல்கிறாங்க இல்லை, அதை திருடுறதையும் கற்றுக்கணும். அப்போ தான் சில சமயம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதே மாதிரி இதை சொல்லி கொடுத்துருங்க, அதுக்காக அவங்க கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுனால அவங்களையே செய்ய சொல்லிவிட்டு நம்ம ஓப்பி அடிக்கக்கூடாது. அதனால் அவங்களும் செய்வாங்க, அவங்களோட வாழ்க்கையும் அவங்க பார்க்கணும்ல. நம்ம என்ன நான் ஈஸியாக பண்ண முடியல, நம்ம வாழ்க்கையில் என்ன நான் மிஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைங்களும் செய்யணும். அதோட இதையும் அவங்க கற்றுக்கணும். இப்போ இதெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். என்னால் ஒரு 10 ரூபாயிலையும் வாழ முடியும், 10,000 ரூபாயிலையும் வாழ முடியும். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி எனக்கு கொடுத்தது எங்கள் அம்மா தான். இப்போ எங்கள் அம்மா இல்லை, இருந்தாலும் எங்கள் அம்மா செஞ்சதை நான் தொடர்ந்து செய்கிறேன்ல. இப்போ இதே ஒரு 20-30 வருஷம் கழித்து இப்போ என் பிள்ளைங்க அதை சொல்லுவாங்க. அதனால் மீன் வெட்டுறதுலேருந்து கறி வெட்டுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து A to Z நான் என்ன செய்கிறேனோ அது எல்லாமே என் பிள்ளைங்க செய்வாங்க. நான் என் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடம் தான் கொடுத்து வச்ச இடம் நான் நினைப்பேன். முக்கால்வாசி வந்து இப்போ எங்கள் அண்ணன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கொள்ளும்போது பொண்ணு பார்க்கும் போதே சொல்லுவாங்க, பொண்ணுக்கு சமைக்க தெரியலைங்க, ஏங்க சரியில்லை, அது படிச்சுக்கிட்டே இருந்துருச்சுங்க, அதனால் நம்ம வந்து அதுக்கிட்ட சொல்ல முடியல, செய்ய முடியல. இப்போ தாங்க கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் பொண்ணு சமைக்க கற்றுக்குது.
இது பண்ணுது. அப்படியும் அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடுது. வந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போன அப்புறம் நம்ம போய் அவங்க வீட்டில் இருந்து சமைக்க முடியாதுல்ல, அவங்க குடும்பத்தை அவங்க தான் பார்க்கணும். அப்போ அதுக்கு ஒரு 100% நம்ம பிள்ளைங்களை, நம்ம பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் நம்ம உருவாக்கணும். பையன் என்ன செய்யணுமோ அதை நம்ம பையனுக்கு சொல்லி உருவாக்கணும். பொண்ணு என்ன செய்யணுமோ அதனையும் நம்ம பொண்ணுக்கு சொல்லி நம்ம உருவாக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணுமோ அடுத்த கட்ட தலைமுறை அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இது என்னோட மை ஒப்பீனியன். இப்போது குழம்பு தாளிக்க போகிறேன். இது பாருங்கள், எனக்கு இந்த பாட்டிலை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அழகு. எனக்கு எங்கே போனாலும் சரி இந்த ஜாமானுங்க, சமைக்கிற ஜாமானோ அந்த பாட்டிலோ கண்ணாடியோ போலோ கிளாஸோ அது ஒரு சைக்கோன்னு கூட வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் போய் அதில் நின்றுப்பேன். இது ஒரு கடை புதுசாக இப்போ வெளிநாடெல்லாம் போகிறோம். நிறைய நாங்கள் முக்காசி யூரோப்பு சுற்றி பார்த்துட்டோம் பிள்ளைங்களோட. எங்கள் எல்லாருக்குமே டூருன்னா ரொம்ப பிடிக்கும். டூருன்றதை விட ஒரு பிளேஸ், வித்தியாசமான அந்த பிளேஸுங்களை போய் பார்க்குறது, வித்தியாசமான சாப்பாடுகள் சாப்பிட்றது, அது எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கரெக்டாக செய்வோம். நல்லா ஆனஸ்ட்டாக ரெடி பண்ணிப்போம். 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிக்கிட்டு தான் அது பற்றி வீடியோ பற்றி டூரை பற்றி போடுறதுனா அதுக்கு நான் தனி வீடியோ சொல்லணும். தனியாக அது நிறைய கதை. நம்ம டாபிக்கு வந்துடுவோம். அதாவது என்னை சுற்றி நான் சமைக்கிறேன்னா என்னை சுற்றி என்ன பொருட்கள் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமோ அதை நிறைய வச்சுப்பேன். அப்போ தான் எனக்கு அதை சமைக்கிற இடமே எனக்கு ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சட்டியே நான் இப்போ இந்தியாவுக்கு போயிருந்தப்போ வாங்கினேன். மீன் இது நான் இந்த ஆசகிராமில் பார்க்கும்போது வைப்பாங்க. அவங்க இந்த ஒரு மாதிரி பித்தளை பாத்திரத்தில் வைப்பாங்க. ஏன்னா நான் அது வெயிட்டாகவும் இருக்கும், எனக்கு எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். சரி, ஒரு தடவை இந்த மாதிரி செய்யலாம், இதை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்ச பாத்திரம் ஒரு பிரியாணி செஞ்சாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அல்லது குழம்பு செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த கீரை பாருங்களேன் போட்டு நான் அப்படியே மூடிட்டேன். அதுலேயே அப்படியே அது தெக்கோஷலி ஆகிடுச்சு. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்தில் இதை முடிச்சிடலாம். கிராஸ் வாஷ் போட்டு அதுமாரி எனக்கு பொருளுங்க எனக்கு சமைக்கட்டில் உள்ள பொருளுங்க மட்டும் நான் பார்த்து வாங்குவேன். எல்லோரும் ஊருக்கு போனால் ஒரு இடத்துக்கு போனால் நகை வாங்குவாங்க, பொருள் சட்டை வாங்குவாங்க. நான் அப்படியே செய்ய மாட்டேன். பிள்ளைங்களாம் ஒரு வெளிநாடு போகிறோம், ஒரு ஸ்பெயின், நாங்கள் மோஸ்ட்லி ஐரோப்பாவில் உள்ள முக்கால்வாசி இடம் சுற்றிட்டோன்னு வைக்கலாம். மற்றவங்களாம் மற்ற ஜாமான் பார்க்க போனால் என் பிள்ளைங்க திடீர்னு நான் காணப்படுவேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அம்மா கண்டிப்பாக இந்த மாதிரி சட்டி உள்ள இடம், தட்டு அந்த இடத்துல தான் அம்மா இருப்பாங்க. ஃபோன் அடிக்காமே வந்துடுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு ஜாமான் வாங்குறதுல ஒரு சைக்கோ. எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் அதுக்குள்ளே இது தாளிச்சிட்டு வந்துடுறேன். நான் இந்த வாழை போகிறதுக்காக இந்த ஊற்று போட்டிருக்கேன். அந்த சத்தம் தான் உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்காது. இதே நான் வடகம் போட்டு நிறுத்திடுறேன். வடகம் போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுட்டேன். நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், இந்த வடகம் போடும்போது ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க. அடாடா வடிவேல் சுட்டுற மாதிரி ஐயோ சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. இது வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பொரிச்சி மீன் குழம்பு மெயின் இது தான். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும். நான் எப்போதுமே எது செஞ்சாலும் எல்லாத்துலேயும் ஒரு குழம்பு வைக்கிறேன்னா நேரடியாக கடைசியில் உப்பு போட மாட்டேன். எல்லாத்துலேருந்தும் அரை உப்பு சேர்த்துக்கிட்டே வருவேன். நான் ஏற்கனவே புளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கடைசி முடிக்கும் போது உப்பு கூட குறைச்சி பார்த்து போட்டுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் அதை பெருமையாக கூட சொல்லுவேன். நான் கடைசியில் உப்பு டெஸ்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு அந்த கண்ணு தான் அளவு, கை தான் அளவு. அந்த போட்டுக்கிட்டே கடைசி தாளித்து முடிச்சிடுவேன். சாப்பிடும் போது தான் நான் டெஸ்ட் பண்ணுவேன். கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். 100க்கு ஒரு 90 தடவை 90% இது எனக்கு பர்ஃபெக்டாக ஒத்து வரும். அந்த உப்பு போடுறது அப்படியே பார்த்துக்கிட்டே வருது. கண்ணு பார்த்தா கை செய்யுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அளவு எனக்கு அந்த கால்குலேஷன் அந்த கண்ணாலையும் கையிலையுமே பார்த்து முடிச்சிருவேன். இது நாட்டு பூண்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, இந்தியாவிலேருந்து. அது உரித்து வச்சுருந்தேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகப்போகுது. இதை நான் ரொம்ப அப்படியே அபூர்வமாக தங்கக்கட்டி மாதிரி யூஸ் பண்ணுவேன். இங்கே ஊரில் பூண்டு எப்போ வேணாலும் வாங்கலாம். இந்தியாவில் கிடைக்கிறது அபூர்வமாக தான் வரும் எங்களுக்கு. அதனால் இது எதுக்கு மெயினாக போட்டால் நல்லா இருக்குமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக மீன் குழம்பு, பூண்டு குழம்பு, அதுக்கெல்லாம் இந்த பூண்டை யூஸ் பண்ணிப்பேன். கடைசி முடிஞ்சிடுச்சு. இனிமேல் இந்தியாவுக்கு போனால் தான் வாங்கணும். இது நல்லா சாப்பிட்டு வச்சுக்கிட்டேன்னா அப்போ இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிட்டே இருப்போம். நல்லா பொன் வறுவலாக வரட்டும். அப்புறமா இந்த இதை எடுத்து அதில் ஊற்றிடணும். அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து அந்த மீனுடைய ஓரத்தெல்லாம் வெட்டி வச்சுட்டு போயிட்டான். இப்போ நான் ஈஸியாக நம்ம மீனையே அவன் வெட்டியிருப்பான். ஆனால் எனக்கு மீன் வெட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சொல்லிட்டேன், இல்லை நீ வேறு வேலையை பாரு, மீனை நான் வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் அவன் அந்த பழம் அதெல்லாம் ரோஷை பண்ணுறதுக்கு போயிட்டான். அது எப்படி நாங்கள் வாரத்தில் வாங்கிட்டு வரோமா, சனி ஞாயிறுலாம் பிள்ளைங்க வீட்டில் லீவில் இருந்துச்சிங்கன்னு வைங்களேன், பிள்ளைங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல, தூங்கிட்டோம். தூங்கினா தான் உடம்பு வந்து நல்லா எனர்ஜிக்காக ஆகும். நம்மளே அப்படி தானே இருக்கிறோம். ஒரு 11-11:30 மணிக்கு வருவாங்க. பாட்டுக்கு மடன்னு அவங்கவுங்க என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏறவே வேணாம், இது செய்யுங்க அது செய்யுங்க. நம்ம சமையல் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது வீடு கண்ணாடி மாதிரி இருக்கும், சினிமா சீரியலில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள். நம்ம இங்கே செஞ்சுட்டு அங்கேயும் போய் நம்ம செய்கிறோன்னா நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும். அதை தான் சொல்ல வந்தால், நீங்கள் அதை முதல்ல நீங்கள் உருவாக்கணும். எப்போதுமே நீங்கள் ஒரு உருவாக்காமல் கடைசியில் தான் நீங்கள் அதோட பயனை அடைய முடியும். இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைங்களை வளர்க்கும் போது நான் சொல்லி கொடுத்து வளர்ந்ததுனால தான் இப்போ அதனோட பலனை நான் சந்தோஷமாக அனுபவிச்சிட்ருக்கேன். இப்போ குழந்தைங்க வச்சுட்ருக்கீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு காஃபி குடித்த கிளாஸு கூட கொடுத்துட்டேன்னா, என் பையனுக்கு இப்போ 12 வயசு ஆகுது, எடுத்துகிட்டு போய் குடிப்பான். அவன் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டே குடிப்பான். என் பொண்ணு அது மாதிரி புக்கு படிச்சுக்கிட்டே காஃபி கொள்ளும். குடிச்சிட்டு அங்கே இருக்கும். நான் வந்து என் ரூமில் போனேன்னா என்னோடய ரூமில் உள்ள கிளாஸை மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவேன். நான் பக்கத்து ரூமில் இருக்கும் தான் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு இருக்கும் தான் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும் தான், ஆனால் நான் சொல்லிவிடுவேன், அவங்கவுங்க உள்ள எடுத்து நீ ஒரு கிளாஸ் எடுக்கிறியா, ஒரு தட்டு எடுக்கிறியா, எடுத்த இடத்துல அந்த பொருளை நீ தான் வைக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த ஒரு ஒழுக்கம் வரும், ஒரு பழக்கம் வரும். நம்மளோடது நம்ம தான் செய்யணும், அம்மா செய்ய மாட்டாங்க, மற்றவங்க செய்ய மாட்டாங்க, நம்மளோடது நம்ம தான் செய்யணுன்ற ஒரு மனசில் அந்த ஒரு ஸ்ட்ரிக்டாக அது செய்யணுங்கிற ஒரு பழக்கம் அந்த பிள்ளைங்களுக்கு வரும். இப்போ 4 வட்டத்தில் அதுங்க வெளியில் இது கொள்ளும்போதோ ஒரு வேலைக்கு போகும்போதோ நம்ம வேலை நம்ம தான் செய்யணும், அது அடுத்தவங்க தலையில் கட்டக்கூடாதுன்ற அந்த மனப்பான்மையும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் வரும். அதை தான் சொல்கிறேன். நம்ம ஆரம்பத்தில் உருவாக்குறது கஷ்டம் தாங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு. ஆனால் என்னுடைய வீட்டுக்கார சப்போர்ட் நிறைய இருந்துச்சு. இருந்தாலும் அம்மாவாக நான் என்ன செய்யணும் என்ன சொல்லணுன்றத நான் ரொம்ப உறுதியாகவும் இருந்தேன். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறீங்க, ரொம்ப இது சொல்கிறீங்க அப்படின்னு. நான் யார் சொல்கிறதையும் நம்ம ஏற்றுக்கவே மாட்டேன். எனக்கு எது கரெக்டாக படுதோ அதுதான் செஞ்சேன். இப்போ சொல்கிறாங்க, அதே சொன்னவங்க அவங்களே சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்களை மாதிரி பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி வளர்த்துருக்கீங்க. எங்கள் பிள்ளைங்க பாருங்கள் சொல்கிறது இல்லை, வீக்கெண்டெல்லாம் சாப்பிட்றதில்ல, இந்த சாப்பாடு செஞ்சால் பிடிக்கல, அது செஞ்சால் பிடிக்கல. என் பிள்ளைங்க எல்லா காய்கறியும் சாப்பிடுவாங்க, பாவக்காய் கொண்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பிரியாணி மாதிரி பாவக்காய் சாப்பிடுவாங்க. எல்லோரும் இல்லை பாவக்காய் சாப்பிட்றா அது ஒரு ஆச்சரியம். நீங்கள் அதையே ஆச்சரியப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து அதை முதல்ல உருவாக்கணும். நீங்கள் உருவாக்காமல் கடைசி காலத்தில் நான் இது செய்யலை அது செய்ய மாட்டேங்குது நீங்கள் கஷ்டப்படுறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஒரு மரத்தை வச்சாலும் முதல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தால் தான் அந்த மரத்தோடைய பலன் நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு அதுதான். நானும் கொஞ்சம் கஷ்டப்படலை, வேலைக்கும் போய்கிட்டு பார்த்துக்கிட்டு பிள்ளைங்கள செஞ்சுக்கிட்டு தூங்குறதுக்கே எனக்கு அப்போ டைம் இருக்காது. ஒரு நாளைக்கு நைட்டு 10 மணி 11 மணிக்கு படுத்தேன்னா காலையில் 6 மணிக்கெலாம் வேலைக்கு எழுச்சி ஓடணும், மறுநாளைக்கு சமைச்சு வைக்கணும், நிறைய வேலை இருக்கும். சின்னதாக பிள்ளைங்களை பொண்ணுலேருந்து அடுத்த பிள்ளைங்கலேருந்து பழக்கி இப்போ பாருங்கள், எனக்கு வேலைக்கு போனால் த்ராங்கிலாம் இருக்கும். அப்படியே வேலையிலேயே எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மெசேஜ்லேயே சொல்லிடலாம், இது செஞ்சு வைங்க, இது பண்ணுங்க அப்படின்னா அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. நான் வீட்டுக்கு வருவேன், சாப்பிடுவேன், குளிப்பேன், படுத்துருவேன். இந்த மாதிரி எனக்கு அதை 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்கன்னா அது கிடைக்கல எனக்கு அந்த வாழ்க்கை. ஆனால் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. அது எப்படி வந்துச்சு, நான் உருவாக்குறது, நான் செஞ்சது. அது மாதிரி குழந்தைங்க வச்சுருக்க நீங்கள் இப்போ கஷ்டப்படாதீங்க. இப்போ நீங்கள் உருவாக்கிடுங்க. இப்போ கஷ்டப்படணும் தான், கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை அதை மாதிரி நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் குழந்தைங்களும் நல்ல மெச்சூரான பிள்ளைங்களாக இருப்பாங்க, எதையும் ஃபேஸ் பண்ணுற பிள்ளைங்களாக இருப்பாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு பெருமை. கீரை முடிய போகுது. இப்போ இதில் கிராம் ஃப்ரெஷ் போட்டுடலாம். நான் அதுக்குள்ளே இந்த மீனையும் வெட்டிட்டு வந்துடுறேன். அப்போ அதனால் இடையில் ஒரு மணி நேரத்துக்கு நான் அரை மணி நேரத்துக்கு வீடியோ எடுக்க மாட்டேன். இது வெள்ளை உளுந்து வறுத்துட்ருக்கேன். இது எதுக்கு தான் முறுக்கு செய்யப்படுறோம். நாங்கள் சாயந்தரம் படம் பார்க்கணும்னு சொன்னோம்ல, மூவி டைமில் முறுக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம். நான் இவ்வளோ சமைச்சாலும் எனக்கு அந்த முறுக்கு புளியத்து மட்டும் வராதுங்க. நான் அதை பெருமையாக சொல்லலை, சோகமாக சொல்கிறேன். அது எப்படி புளிஞ்சாலும் அது காரத்தவு மாதிரி ஆகிடும், முறுக்கு மாதிரி வராது. கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் தான் முறுக்கு புளிவாங்க எப்போதும்.
இப்போ அவருக்கு அந்த ரிட்டைர்மெண்ட்டு கொடுத்துட்டோம். என் பொண்ணுங்க பிச்சு உதறாங்க முறுக்கு புளியறதுல. அதனால் இப்போ எல்லாம் கிறிஸ்மஸ்க்கெலாம் முறுக்கு புளியறதுன்னா எங்கள் அப்பானை நாங்கள் எதிர்பார்க்குறதே கிடையாது. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு முறுக்கு புளிச்சிடும். இன்றைக்கி லீவு நாளாக இருக்காங்களா, அதனால் 2 பேரை பிடிச்சிருக்கேன் வாங்க முறுக்கு புளிய. அது இந்த வெள்ளை உளுந்தில் செய்கிறேன். இது வந்து களி செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது தான். சரி, இதையே முறுக்காக செஞ்சு இல்லை முறுக்கில் இதை போட்டு வறுத்து செஞ்சு கொடுத்துட்டோன்னா சத்து எப்படியா இருந்தாலும் ஒன்று தான். அது களியாக இருந்தாங்கன்னா முறுக்காக இருந்தாங்க சத்து உடம்புல சேரணும், அவ்வளோதான். இதை அந்த பக்கம் முறுக்குக்காக எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இது கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அது ஓடிட்டுருக்கு. குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். மீன் கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மீன் கட் பண்ணும்போது பாருங்கள், நான் வெட்டிக்கிட்டேன். இந்த சின்ன காயத்தை வச்சு அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்தாங்க உள்ள, அவங்க கையில் கொடுத்துட்டேன். அவங்க தான் விட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு டெக்னிக், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஜனங்களா. அப்போ தான் நம்ம வீட்டுக்காரருக்கு மேலே நம்ம பாசமாக இருக்கிறது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதனால் இந்த சின்ன காயத்தை காட்டி எல்லாமே நீ வெட்டி வாங்கிட்டேன். பாருங்கள் எங்கள் அம்மா எம்னை எப்படி சாமர்த்தியமாக வளர்த்துருக்காங்க. இது அந்த மீனில் உள்ள குட்டி குட்டி சேனை. இது பாருங்களா, குட்டியாக நம்ம ஊரில் பாலைன்னு சொல்லுவோம், அது இந்த மீனில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் பிடிச்ச நாங்கள் சாப்பிட்டுப்போம். எப்படி தலை கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்ற மாதிரி. பேசிக்கிட்டே இதை விட்டோம் பாருங்க. அடுப்பை நிறுத்திடுவோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். சீக்கிரமாக ஆற வைக்கிறதுனா தூக்கி வெளியே வச்சுக்கணும். அது பார்த்திங்களா, இருட்டிக்கிட்டு வருது. ஜோதிகா டான்ஸ் ஆடுற மாதிரி மேகம் கருக்குது, அது மாதிரி வரும். கண்டிப்பாக மழை வரணும், மழை பெய்யணும். அந்த படம் பெய்யும் போது, படம் பார்க்கும்போது மழை பெய்யறதை பார்த்துக்கிட்டே நாங்கள் முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்கணும். இது நடக்கணும், கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார். அதுக்குள்ளே இதை இங்கே ஆற வச்சிடலாம். இந்த உளுந்து வறுக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள். களி செய்யும் போது அந்த வாசனை வரும். நல்லா அடி இருட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா மெத்தியோ 40% மழைன்னு போட்டிருக்கு. அது எங்கள் பக்கம் பெய்யுதா அந்த பக்கம் பெய்யுதான்றது தான் பிரச்சனை. ஆனால் இதை நம்பி இந்த ஃப்ரான்ஸில் மழை பெய்யும் வெளியே போயிட முடியாது, குளிர் அடிக்கிறது வெளியே போயிட முடியாது. டப்புட்டு அப்படியே கிளைமேட் மாறிட்டோம். இப்போ முறுக்குக்கு பாருங்கள், கீரையில் ஆரம்பித்து குழம்பு முடியல, அதுக்குள்ளே முறுக்குக்கு வந்துட்டு பாருங்கள். ஆனால் எல்லாத்தையும் 1 மணி நேரத்தை முடிச்சுட்டு வெளியே போயிடுவேன். அதுதான் என்னோடய ஸ்பெஷல். இப்போ இது வந்து 1 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த கிளாஸில் 1 கப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாஸுக்குன்னு ஒரு கதை இருக்குங்க, அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கே 1 மணி நேரம் வந்துடும் வீடியோன்னு நினைக்கிறேன். அது கூட என்னென்ன போட்டிருக்கேன்னா, இது வந்து கார முறுக்கு. வெறும் மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இது பெருங்காயத்தூள், வெள்ளை எள்ளு, ஓமம். நற்சீரகம் போட்டு பார்த்துருப்பீங்க, ஓமம் போட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஓமம் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கும் ஹெல்த்து. நம்ம ஓம தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த முறுக்கு மாவில் நம்ம வெள்ளை உளுந்தும் போட்டிருக்கோம், அதுவும் உடம்புக்கு சத்து. ஆக மொத்தம் முறுக்கு மாவு கொலஸ்ட்ரால்னு யாருமே சொல்ல முடியாது. முறுக்கு மாவு ஹெல்த்தியான முறுக்கு போட்டனா. இப்போது இதில் நெய்க்கு முன்னாடி உப்பு தேவையான அளவு போட்டனா. இப்போ பாருங்கள், இந்த நெய்க்குன்னு ஒரு கதை இருக்குங்க. எங்கள் வீட்டில் 4 மாதம் சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதில் போடுற நெய் தாங்க இது. அதுலேருந்து கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் இந்த நெய்க்கு என் பிள்ளைங்க அடிமை. இது நான் இந்தியாவில் தான் வாங்குவேன். இந்தியாவில் நாகப்பட்டினம்ன்ற ஊரில் வாங்குவேன். முதல்ல வந்து இந்த பிராண்டடில் இப்படி தான் வரும். இப்போ இந்த தடவை நான் வாங்க போகும்போது அதுலேயும் லேபிள் ஒட்டிட்டாங்க, அந்த கடையோட லேபிள். இந்த நெய் போட்டு இந்த நெய் போட்டு தான் மீன் குழம்பு சாப்பிட்றதெல்லாம் இந்த நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அப்படியே மணலாக இருக்கும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும். இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் அந்த இது வறுத்து போடணும். அதுக்குள்ளே டைம் இருந்துச்சு, அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிவிடுவோம். குழம்பு முடிஞ்சிருச்சு.
இப்போ மீனை பொரித்து அதில் போடணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, முறுக்கு புளியணும். இப்போது குழம்பு முடிஞ்சிருச்சு. முடிகிறதுன்றது இந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு அந்த மிளகா அப்படியே மேலே வருது பாருங்க, இதுதான் பக்குவம். இப்போ மீன் பொரித்து போட போகிறோம். அதனால் இது இனிமேல் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, தூக்கி அந்த இடத்துல வச்சுட்டு மீன் பொரிச்சிடலாம். மீன் பொரிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே மீன் பெசரி வச்சுருக்கேன். நான் 2 நாளைக்கு சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன். நாளைக்கு மீன் அசாது செய்யலான்னு ஒரு ஐடியா, அதனால் இப்படி இருக்குது. இது பொரித்து இருக்கிறேன். இங்கே முறுக்கு, இங்கே புளிஞ்சு வச்சுருக்கோம். இது என் கை இல்லை, என் பொண்ணோட கை. எனக்கு முறுக்கு புளிய வராது. என்னோட 3 பொண்ணுங்களுமே நல்லா முறுக்கு புளிவாங்க. இந்த முறுக்கை நம்ம உடச்சி தான் சாப்பிட போகிறோம். இருந்தாலும் அதை பாருங்கள், அதை வளைச்சி குழச்சி அதை ஒரு அழகாக்கி நம்மளோட வாய் ருசி இருக்கு ரொம்ப மோசம். கடவுள் எப்படி தான் அப்படி படைச்சிருக்காரு. குழம்பு ரெடி ஆகிட்டு இதில் இந்த மீன் அது போட்டோன்னா அது அப்படியே ஊறிட்டுருக்கும். ஏன்னா இந்த மீன் வந்து அது குழம்பு கொஞ்சம் இழுத்துரும். அதனால குழம்புடைய பக்குவம் இந்த அளவில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சாந்து அதிகம் வேணுன்றதுனால தான் நான் அரைச்சி போட்டேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ரொம்ப மீன் போட்டோம்னா அப்புறம் குழம்பு கிடைக்காது. இப்போ இந்த மீன் குழம்பு இந்த சட்டியில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி என்ன சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு பார்க்கலாமா. மீன் குழம்பு, பொரிச்சு மீன் குழம்பு. பொரிச்சு மீன் குழம்பு வச்சுட்டு கீரை, எப்பினார் கீரை கிராம் ஃப்ரெஷ் போட்டு செஞ்சுருக்கோம். அடுத்தது அதுக்கு சைடு டிஷ்ஷு வத்தல், வெங்காய வத்தல், சாதாரண வத்தல், ஜவ்வரிசி வத்தல், சுட சுட சாதம். அடுத்து பொரிச்சி மீன். வாங்க சாப்பிட்லாம். பிள்ளைங்க வந்துட்டாங்க. சண்டே சமையல் ரெடி. சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா. சுட சுட சாதம். அது கூட முதல்ல இந்த நெய்யை வார்த்துக்கிட்டுலாம், அக்கறை வார்த்து நெய் மாதிரி. அது கூட மீன் குழம்பு. கீரை, ஒரு மீன் ஃப்ரை, வத்தல், எல்லா வத்தல்லையும் கொஞ்சம் கொஞ்சம், இந்த வத்தல் கொஞ்சம், ஜவ்வரிசி வத்தல் கொஞ்சம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதாங்க சாப்பாடு.
வாங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, நான் சொன்னது தான் நடந்துச்சு. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கார் பாருங்க. மழை பெஞ்சிருச்சா? நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், மழை பெய்யணும், அது நடக்கணும். தூரிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இன்றைய வீடியோ இதோடு நிறைவடைகிறது. இதுவே கொஞ்சம் கூட தான் வரும், அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மிச்சத்தை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சா? முறுக்கு சுட்டு முடிச்சிட்டோம். இதை வச்சு எல்லோரும் புக்கு படிச்சுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம். முறுக்கு முடிஞ்சிருச்சா? பரல் சத்தம் கேட்குறா மூடும் போது. பாருங்கள், சமைச்சி முடிக்கும் போது எவ்வளோ கன்றாவியாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நான் சாப்பாட்டில் கை வைப்பேன். நான் யோசிக்கிறது இப்படி தான். என் வேலை இனிதே முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன். இது பால் காய்ச்சிரா உர ஊற்றுறதுக்கு எப்படி இருந்தது, க்ளீனாக செஞ்சு முடிச்சிட்டேன். ராத்திரிக்கு இது சாப்பிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். நான் எப்போதுமே வேலை முடிச்சுட்டு என்னோடய இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு தான் வெளியாவேன். கச்சா மிச்சா போட்டுட்டு போகவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு உடம்பு சரிப்பட்டு வராது, செய்ய முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக்கி செஞ்சிடும். இதுவும் எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த பழக்கம்தான். இன்றைய வீடியோ இதோடு நிறைவடைந்தது. நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திப்போம். முறுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த கொஞ்சோண்டு மாவை வச்சு என் பொண்ணு பாருங்க, அவள் இதயத்தை மாதிரியே இதயமாக செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம வச்ச தண்ணி, வச்ச மண், வச்ச கன்று எப்படி துளிர்த்து வந்திருக்கு, எந்த விதமாக வந்திருக்குன்னு இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.